இதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒருத்தன் வித்திருக்கான், ஒருத்தன் வாங்கியிருக்கான். அது என்ன பண்ணுதுன்னா, மொத்தத்துக்கும் எதுக்கு அந்த வட்டத்துல விழுகிறது முருகனுக்கு கொடுக்கணும். வித்துட்டோம்னா அப்படின்றது தான் அவங்க இது பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி வருது. யாரு? டிவிக்கு ஆட்சி வந்து ஊழலை ஒழிக்கிற ஆட்சி, ஒழித்ததாக சொல்லப்பட்ட ஆட்சி. ஆமா. விஷயத்துல இந்த நிலத்திற்குல அவங்க சொந்தக்காரங்க அப்படின்றது எப்படி அப்படித்தானே அது? ஆனா என்னன்னா, ஒரு நியாயமான நேர்மையான ஒரு பழுக்கற்ற ஒரு அரசாங்கத்துல, ஊழலற்ற ஒரு அரசாங்கத்துல இப்படி ஒரு கரும்பு இல்லையான்னு தான் நமக்கெல்லாம் கண்ணீர். ஒரு டிக்கர் ஒட்டி இருக்கான்னு பார்த்து மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ சிறப்பாக நடந்துட்டு இருக்க ஒரு ஆட்சியில் ஒரு 2 கல்பிரேட்ஸ் 2 கோடி 200 கோடி கொடுத்துட்டாங்க. அது பழி வந்து அமைச்சர் மேலே, அவ்வளோ சுத்தமான ஒரு அமைச்சர், அவரோட சொந்தக்காரவங்களாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். புரியல, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து திருட்டுக்கு மதம் கிடையாது, ஜாதி மதம் இனம் இல்லை, இது சொல்ல முடியாது. அதனால இவர் வந்து அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வால் கொடுத்தாரு, இன்னொரு கோயிலுக்கு போய் பால் கொடுத்தாரு, அதெல்லாம் அப்புறம் என்ன, இந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கிறிஸ்தவ மனநிலையில் அவர் செயல்படுறாருன்னு சொல்ல முடியாது. எவனோ 2 பேர் திட்டு பயிலுக விட்டுட்டான், அதுக்கு போய் ஜோசப் விஜய் அவர்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். 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 பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலம், ட்ரஸ்டிக்கு சொந்தமான நிலம் முறைகேடு என்பது இந்த வாரம் முழுக்க அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. முதற்கட்டமா என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒருத்தன் வித்திருக்கான், ஒருத்தன் வாங்கியிருக்கான். ரெண்டுமே தவறுன்றாங்க. ரெண்டுமே நடக்கக்கூடாதது நடந்திருக்கு, தவறு. அதை நம்ம இவ்வளவு சீரியஸா பேசணும் அவசியம் கிடையாது. வடிவேல் காமெடியில சொல்லு, வடிவேல் காமெடி மாதிரி தான். எப்படின்னீங்கன்னா, ஐயா நான் எவ்வளோ கேட்டும் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேறாங்க. யார்கிட்ட கேட்டேன்னா அவள் புருஷன்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இடத்த விற்கலாம், வாங்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் வேணாலும் விற்கலாம், வாங்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அது யாரோட இடம் அப்படின்றதுனால பிரச்சனை. அதுதான். ஆமாம், யாரோட இடம். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதுக்கு எதன் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திராவிட கழகத்தை சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி கடவுள் இல்லை என்ற கொள்கை இருந்த போதிலும் முருகனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்குல்ல, உங்களுக்கு அந்த ரத்தம் கொதிக்குது பார்த்தீங்களா, இதுதான் தமிழர்களுடைய அடையாளம், பெரும்பான்மை. இல்ல அந்த நிலம், நம்ம அதையும் தாண்டி நிலம் தர்மம் ஜெயிக்கணும்ன்றது. நீங்க அந்த பொருளாதார சந்தை மதிப்புன்னு இருக்கு இல்லையா, அது முறைகேடு தானே? அது இல்ல, பொருளாதார சந்தை முறைகேடுன்னு இல்லை. எவனுக்கோ கோயிலுக்கு கொடுத்த இடத்துல வித்துருக்கான், சந்தை மதிப்பீடுன்றது வேற. அந்த நிலத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, 40 பவுன் போடல, 20 பவுன் தான் போட்டான்றது வேற. அந்த பொண்ணை இன்னொருத்தனோட பொண்டாட்டிக்கும் போது அயோக்கியத்தனம் தானே, குறுக்கித்தனம். அதுதான் இதுல நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒரு தர்மவான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பழனி முருகனுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும், நம்ம சம்பாரித்த சொத்தை யாருக்காக கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கப்பா, அவருக்கு முருகனுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு வச்சுருப்பாரு. அவரும் அதே மாதிரி இருக்கார். அப்புறம் அவருக்கு பிள்ளை பிறகு அவனும் அதை சுரண்டி தின்னுட்டு முருகனுக்கு கொஞ்சம், எனக்கு வட்டத்தில் விழுகிற பூரா முருகனுக்கு, வெளியே சிதறதெல்லாம் எனக்குன்னு சொல்லி அவன் சாப்பிட்றான். இப்போ அவனுக்கு 2 பிள்ளை பிறகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, வட்டத்தை சின்னதாக போடுது, செம்பளவுக்கு வட்டத்தை போட்டு மேலே அள்ளி போடுது. பூராமே அந்த வட்டத்துக்குள்ள உள்ள பூராமே முருகனுக்கு தான். அது சாப்பிட்டு அதுவும் வளர்ந்துருது. அப்புறம் அதுக்கு அடுத்து அதுக்கு பிள்ளைங்க வருது. அது என்ன பண்ணுறதுன்னா, மொத்தத்துக்கும் எதுக்கு அந்த வட்டத்தில் விழுகிறது முருகனுக்கு கொடுக்கணும், வித்துட்டோம்னா அப்படின்றது தான் அவங்க இது பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி வருது. யாரு? டிவிக்கு ஆட்சி வந்து ஊழலை ஒழிக்கிற ஆட்சி, ஒழித்ததாக சொல்லப்பட்ட ஆட்சி. ஆமா, ஊழலை ஒழிக்கிற ஆட்சி வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அது தெரியாம அந்த நேரம் ஏற்கனவே பேரம் பேசுறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அப்ப அங்க உள்ள ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஊர் போய் இடத்தெல்லாம் நீ விற்க முடியாது, இது கோயிலுக்கு சொந்தமான இடம், போறீங்களா போலீஸ்ல பிடிச்சி தருவான்றாரு.
போயிடுறாங்க. கொஞ்சம் காலம் பொறுத்திருப்போன்றாங்க. அப்புறம் வழக்கு நடக்குது. வழக்கு நடந்தால் வழக்கில் வந்து நீதிபதியே சொல்கிறாரு, நீ இவ்வளோ நாள் பொறுக்கி தின்னது போதும். ஏன்னா இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்த இவ்வளோ நாள் அண்ணன் தம்பி 2 பேரும் தின்றுருக்கீங்க. அதே இது இதோட விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தூக்கம் வரல. என்னடா நம்ம தாத்தா சாப்பிட்டாரு, பெரியப்பா சாப்பிட்டாரு, அப்பா சாப்பிட்டாரு, இப்போ நம்ம கை வைக்கும்போது இது இருக்குது. இது எவன்டா இழிச்சவாயின்ட்ட பிடிச்சி தள்ளி வித்துட்டோம்னா, இந்த ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடல் கரையை விற்றுருவாங்க ஒரு தெலுங்குக்காரனுக்கு விவசாயம் பண்ணுறது. நிறையா தண்ணி இருக்குது இது இருக்குன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் சிக்கியிருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா 100 கோடி ரூபாய் இடத்த 20 கோடிக்கு தராங்க. நம்ம வாங்கி அப்படியே பிரித்து விற்றுட்டோம்னா எவனுக்காக குத்தகைக்கு எழுதி வச்சிட்டோம். எழுதி வச்சு மீதி அமௌண்ட் ஆட்டே போட்டுடலான்னு அவன் பிளான் பண்ணுறான். அவன் பிளான் பண்ண உடனே இது அப்படியே இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அமைச்சர் ரமேஷ், நீங்கள் நினைப்பீங்க அவரு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு. நான் ரமேஷ்னு சொல்லுவேன். ரமேஷோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை ஒரு வழக்கில்லைங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் அவரோட சொந்தக்காரங்களோட சேர்ந்து அந்த இடத்த அடைச்சிட்டாரு அப்படின்னு நான் மனசார கூட நினைக்கல. ஆனா வந்து அப்படிப்பட்ட தகவல்கள் பரப்பி இருக்காங்க. அவர் அதுல சோசியல் மீடியாக்கள் அவரும் காண்டாகி நடவடிக்கை எடுப்பாரு. சிலர் மேல வழக்கும் போட்டிருக்காரு. ஸோ வந்து ஆனா அதை இப்ப நீங்களும் நம்பல அப்படிங்கும் போது ரமேஷ் நல்லவரும் தான் நம்ம. நான் நம்பல. பேட்டி கொடுத்தோடனே நம்ம சொந்தக்காரவங்க வந்து அந்த மாதிரி நிச்சயம் கிடையாது, பண்ண மாட்டாங்கன்னு இல்ல, பண்ணல அந்த விஷயத்துல பண்ணலன்றத நீ சொல்லு. ஆக ரமேஷ் கேஸ் போட்டுருவான் இருக்க. ரமேஷ் நல்லவர் வல்லவர், அவர் வந்து நேரு காந்தி எடுத்து ரமேஷ் தான் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்கள மிரட்டினதுனால பயந்துட்டீங்க நீங்க. அவர் ஏன்னா இல்லாதது சொல்ல முடியாது, கோர்த்து சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல இந்த நிலத்திருட்டுல அவங்க சொந்தக்காரங்க இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. அப்படித்தானது ஒத்துக்கிறீங்களா நீங்க? நான் வழி முடிக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்க வேற ஏதாவது நிலத்தை வாங்குவாங்க விற்பாங்கன்னா அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது. யாரா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னு, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றது யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போது விட்டு காய்ச்சின்னு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவன் இடத்த எவன்டா திங்கிறது அப்படின்னு. ஆனா இதுல மிகப்பெரிய முறைகேடு. ரிஜிஸ்ட்ராரை வேற இடத்துல இருந்து கூட்டு வந்துருக்காங்க. கொடைக்கானல் கூட்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தான் வரைக்கும் கூட போறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க. இவர் லீவ் போட்டாருன்னா அவர் லீவ் போட்டாருன்னா கர்நாடகால இருந்து, கர்நாடகாலன்னா மகாராஷ்டிரா வரலன்னா ஒரு நாள் லீவை போட்டு வாயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுன்ற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கொடைக்கானல்ல இருக்கவரே வரேன்ட்டாரு அப்படிங்கிறதுனால சரி லீவை போட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. ஏன்னா பழனி பக்கத்துல கொடைக்கானல். அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவர் அடிச்ச காசுக்கு ஜெயிலில் இருக்காரு. அவர் கொஞ்சம் தான் நக்கியிருக்காரு புறங்கைய. இந்த இப்போ விற்க சொன்னவன் இருக்கான்ல, அவன்லாம் இன்னும் மாட்டல. விற்க சொன்னவன் விற்றவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஸோ ஓடி போன உடனே இப்போ அதுதான் இப்போ தெரியிருக்காங்க. 2 பேர் யார், அது என்ன பின்னணி அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. இதுல என்ன பின்னணி? இடத்த விட்டு ஆட்டையை போடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதுல பின்னணிலாம் ஒன்றும் இல்லை, ஓடி போயிட்டாங்க. போலீஸ் தேர்தல் இப்போ 100 கோடி ரூபாய் அப்படின்றது அரசுடைய மதிப்புன்றாங்க. சந்தையில் அது குறைஞ்சது 300 கோடி இருக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. 200-300 கோடி. அப்போ ஒரு 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை ஒரு நபர் வாங்குறாருன்னா அப்ப அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு இருக்கு. 2 பேரும் 300 கோடி கொடுத்து வாங்கிக்கப்பட்டு 2 கோடி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அது ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொடுத்தது 2 கோடி. அது எப்படி ஒரு 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அதான் எப்படின்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பின்னாடி அவர் பணம் வச்சிருக்காரு, வாங்கிட்டு இன்னொருத்தன் பிரிச்சு 4ஆ வித்துருவாரு. 25 நான் பழனி கோயில்ல பார்க்கிங் இடம் இல்லை, அது இல்லை, 2 ஏக்கர்ல. ஆமா, ஏக்கர்ன்றது பெரிய இடம், நல்லா சம்பாதிக்கலாம், கடைகளை போட்டு சம்பாதிக்கலாம், ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. இதுல அரசு துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்குன்னு வேணா புரிஞ்சுக்கலாமா? உடனே பத்திரப்பதிவு அதிகாரி நடவடிக்கை எடுக்கலையே. பத்திரப்பதிவு அதிகாரி உடனே இது பண்றாங்க. அது தூக்கி தானே ஆகணும். இப்போ 4-வே ரோட்ல ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா அந்த பாடியை ரிமூவ் பண்ணி தானே ஆகணும் உடனே. அது துரித நடவடிக்கைன்னு எப்படி சொல்லணும்? அப்ப அரசு ரியாக்ஷன் எதுவும் ரியாக்ட் பண்ணிருக்காங்களே? வேலை எடுத்தாங்க. 4-வே ரோட்ல ஒரு நாய் அடிபட்டது லாரியில, அதை ரிமூவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. கட்டாயம் பண்ணணும். அதை எடுத்து துரித நடவடிக்கைன்னு சொல்லுவீங்க. இல்ல என்ன பண்ணணும்ன்றீங்க? என்ன பண்ண வேண்டியது? நான் ஒன்றும் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, நீங்க தான் கேள்வி கேட்குறீங்க. என்ன பண்ணியிருக்காங்க, துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, நான் என்னன்னு கேட்குறேன். இது அரசோட கடமை. அரசு வந்து அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ குப்பையை அகற்றும் தொழிலாளர்கள் காலையில் வருவாங்க. இன்னைக்கு போட்ட குப்பையை அவர்கள் அகற்றி தான், அதுதான் ரொட்டீன் டியூட்டி, அது அவர்களோட டியூட்டி அதுதான். ஸோ இப்போ ட்ரெயின் வருதுன்னா, மதுரையிலேருந்து வருதுன்னா திருப்பி சாயந்தரம் சென்னையிலேருந்து கிளம்பி தான் ஆகணும். அது ரெகுலராக நடக்குது. பாருங்கள், அரசு துரித நடவடிக்கை
நேற்று வந்த ட்ரெயின் இன்னைக்கு கிளம்பி போகுது அப்படின்னா அதுதான் அதோட வேலையாக தானே. பாருங்க ஆங்கர் வந்து இப்போ தான் காலையில் தான் சாப்பிட்டாரு 10:30க்கு, இப்போ 2 மணிக்கு சாப்பிட்றாரு அப்படின்றது ரொட்டீனாக இருக்கிறது தான். தினானா சாப்பிடத்தான் செய்வீங்க. அதை மீறி 3 மணிக்கு ஒரு சாப்பாடை போடு, ஒரு எடுப்பு சாப்பாடை போடு, 7 மணிக்கு ஒரு பிரியாணியை போடுனீங்கன்னா இவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ரெகுலராக நடக்கிறது தான், நடத்தி தான் ஆகணும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும். ஆனால் என்னென்னா ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசாங்கத்தில், ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தில் இப்படி ஒரு கரும்புள்ளியான்றது தான் நமக்கெல்லாம் கண்ணீர் வருது. உண்மையாக அவர்களோட ஆட்சியில் வந்து தேனும் பாரும் ஓடும். காவல்துறை நடவடிக்கை, அது பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. தன் கட்சி நபரே தப்பு செஞ்சாலும் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப கண்ணீர் வருது. இவ்வளோ சுத்தமான ஒரு அரசாங்கத்தில் இப்படி ஒரு கேடு கெட்ட நபரா? இது ஒரு கரும்புள்ளி மாதிரி தானே. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராக இயங்கிட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்களா பல இருக்கு. மழை பெஞ்சா கூட தண்ணி நிற்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. இப்போ லேசான மழைக்கு கூட தண்ணி நிற்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அது இந்த அமைச்சர் முக்கியமான அமைச்சர், முறுக்கு பாக்கெட்டை கூட விட மாட்டாரு, புளியோதரையை கூட விட மாட்டாரு. அதில் கூட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு பார்த்து மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்க ஒரு ஆட்சியில் ஒரு 2 கல்பிரிட்ஸ் வந்து 2,200,000,000 விற்றுட்டாங்க அப்படிங்கும்போது அது பழி வந்து அமைச்சர் மேலே. அவ்வளோ சுத்தமான ஒரு அமைச்சர் அவரோட சொந்தக்காரவங்களாம் இழுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சோகம் தான் இதை பார்க்குறப்ப. இதை இன்னொரு ஒரு பத்திரிகையாளர், நம்ம பேரை சொல்ல விரும்பல இந்த இடத்துல, நம்ம தவிர்த்துடலாம். முதலமைச்சர் விஜய், திரு ஜோசப் விஜய் அப்படின்றதுனால பழனி முருகன் கோவிலில் தவறு நடக்க அவர் சம்மதிச்சிருக்காரு. அவர் பேர் அடையாளப்படுத்தியே சொல்றாரு. இன்னொரு ஜோசப் விஜய்ன்றனால இந்து கடவுளான பழனி முருகன் கோயிலில் தப்பு நடக்க விட்டுருக்காரு அப்படின்னு. அப்படிலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து திருட்டுக்கு மதம் கிடையாது, ஜாதி மதம் இனம் மொழிலாம் கிடையாது, அது சொல்ல முடியாது. அதனால இவர் வந்து அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வாள் கொடுத்தாரு, இன்னொரு கோயிலுக்கு போய் பால் கொடுத்தாரு, அதெல்லாம் அப்புறம் என்ன, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கிறிஸ்தவ மனநிலையில் அவர் செயல்படுறாருன்னு சொல்ல முடியாது. இது எவனோ 2 பேர் திட்டு பயிலுக வித்துட்டான், அதுக்கு போய் ஜோசப் விஜய் அவர்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆனால் அது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்லையா? அப்போ நேரடியாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, வேணே இந்த சம்பந்தமே இல்லாத எதுக்காக வந்து பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பழனி கோயிலுக்கு அவரை கொண்டு வந்து நீங்க இழுத்து விடுறீங்க. அப்படி ஒரு பத்திரிகை இழுக்க எவனோ பார்த்துட்டேன், அந்த ரோட்ல போறேன் எவனோ ஒருத்தன் பேசுறான்றதுக்காக அவனை பத்திரிகையாளனும் அவன் சொல்றான்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அப்புறம் துக்ளக் வாசகர்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. இங்கே அதுவா சொல்லக்கூடாதா? ஓகே, சரி. நீங்க வந்து அந்த மாதிரி இழுத்து விடுறதுனாலதான் பல வழக்குகள் வந்து வருது. இன்னும் உங்க மேல வரல, வரும் விரைவில். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாரு அமைதியான ஒரு பத்திரிகையாளர் யாரு, புதிய தலைமுறையில இருந்து தம்பி விஜய் ரொம்ப அமைதியான ஆள், நமக்கே தெரியும். கேள்வியை கூட ஹார்ஸா கேட்க மாட்டார். ஆனா அவரெல்லாம் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லை நீங்க சிரிக்கிறத பார்த்தா நான் உங்களும் சொல்லலை, உங்களை விட்டு வச்சிருக்காங்களேன்ற மாதிரி நீங்க நினைக்கிறேன். அப்படி நான் சொல்ல வரல, யாருமே ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து. ஸோ அப்போ நீங்கள் தேவையில்லாமல் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஜோசப் விஜயை கோர்த்து விட்டீங்க அப்படின்னா, இல்லை அவங்க அவர் சொன்னாருன்னு சொல்லி உங்களை கோர்த்து விட்டுருப்பாங்க. அப்படியும் பரப்பப்படுதுன்ற அது நமக்கே பயம். பரப்பப்படுறத வந்து நீங்க வந்து பொது வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. அவரு பொது வெளியிலேயே பேசுறாரு, ஒரு ஊடகத்துல தோன்றி இப்படி பண்ணலாமா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு அது வருத்தமா இருக்கு. இந்த தப்பு நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கணும், ஆனா அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கும். நான் தான் உங்ககிட்ட அதுக்கான பதிலை கேட்டு போயிட்டேன். இது நியாயமானு கேட்டேன், நீங்க இல்ல நியாயம் இல்லைன்றீங்க. இல்ல நியாயம் இல்லைன்றது ஒரு விஷயம். இந்த சம்பந்தமே இல்லை, எவனா ரோட்ல போறவெல்லாம் பேசுறத வச்சு இங்க கேட்கறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, அரசாங்கத்துக்கு கடுப்பு. எதுலயோ கொண்டு போய் நம்மளை போட்டு விடுறான் பாரு, இவனை முதல்ல தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா அதுக்கு பழனி கோயில ஏதோ 2 பேர் வித்ததுக்கும் இவருக்கு சம்பந்தம் கிடையாது. அரசுக்கே சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அரசாங்க அதிகாரி தானே பதிஞ்சே கொடுத்துருக்காங்க, பத்திரப்பதிவு போட்டு போயிருக்காரு. இன்னொருத்தர் ஊர்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்திருக்கான்ல, அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. பட் அரசுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல.
விஜய் அரசாங்கத்துல பணிபுரிபவர் இப்படி பதிஞ்சு கொடுத்துருக்கலாம் அதிகாரிகள். ஆனா வந்து அந்த அரசு ஜோசப் விஜய்க்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கானா இல்ல. இயல்பாக பார்க்குற மக்கள் மனதில் இன்னொரு எண்ணம் வரும். அப்ப இப்போ இவ்வளவு பெரிய தவறு நடந்துக்கு அப்படின்னா இதுல அமைச்சருக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. அதுவும் அதான் இல்லைன்றாருல, அமைச்சர் பங்கு இல்லைன்னு சொல்றாரு. பத்திரப்பதிவாக அப்ப வழக்கு தொடுத்து கூண்டுல ஏற்றி விசாரிச்சா தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? பண்ணா தெரியும். வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இது யாரு என்னன்னு தெரியாம 2 பேரும் ஓடி போயிட்டாங்கல்ல. அவங்கள பிடிச்சி கேட்டா அடிச்சு கேட்டா சொல்லிடுவேன். அவங்க இன்னும் எந்த குளத்துக்குள்ள மறைஞ்சிருக்கானோ குட்டைக்குள்ள படுத்திருக்கானோ தெரியல. அவங்க தூக்கிட்டு வந்து வெளியே கூட்டு வந்து துவைச்சா தெரிஞ்சு. நன்றிங்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.